ஓம் சாந்தி. 1/12/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/1/2003. மதுபன். பிராமண ஜென்மத்தின் நினைவுகள் மூலமாக சக்திசாலி ஆகி அனைவரையும் சக்திசாலி ஆக்குங்கள். இன்று நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து அன்பான குழந்தைகளின் அன்புடன் கூட இனிமையிலும் இனிமையான நினைவுகள், விதவிதமான பேச்சுக்கள், ஸ்நேக முத்துக்களால் ஆன மாலைகள் பாப்தாதாவிடம் அமிர்த வேளைக்கு முன்பே வந்து சேர்ந்துவிட்டது. இன்று இனிமையான பிரம்மா பாபாவின் நினைவு நாள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளின் அன்பு பாப்தாதாவையும் கூட அன்பு கடலில் மூழ்க வைத்து விட்டது. ஒவ்வொரு குழந்தையிடமும் அன்பு என்ற சக்தி பிரிக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருப்பதை தந்தை பார்த்தார். இந்த அன்பு என்ற சக்தியானது ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. அன்பினுடைய ஆதாரத்தினால் மற்ற எல்லா கவர்ச்சியிலிருந்தும் விலகி குழந்தைகள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவிடமிருந்து அல்லது விசேஷமான ஆத்மாக்களிடமிருந்து விலகிய நிலையின் அன்பான ஸ்நேகத்தின் அனுபவம் இல்லை என்று சொல்லக்கூடிய குழந்தை ஒருவரை கூட பார்க்க முடியாது. அதாவது பாபாவுடைய அன்பு அல்லது விசேஷமான ஆத்மாக்களின் அன்பின் அனுபவம் கிடைக்கவில்லை என்று ஒருவர் கூட சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பிராமண வாழ்க்கை ஆரம்பகால ஸ்நேகத்தின் சக்தியின் ஆதாரத்தில்தான் கிடைத்திருக்கிறது. பிராமண வாழ்க்கையில் இந்த அன்பு என்ற சக்தி வரதானமாகி முன்னேற வைத்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த நாள் விசேஷமாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கிடையே உள்ள ஸ்நேகத்தின் நாளாகும். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் அன்பு முத்துக்களாலான மாலைகளை அதிகமான அளவில் பாப்தாதாவுக்கு அணிவித்து கொண்டிருந்தார்கள். மேலும் மற்ற சக்திகள் எல்லாம் உள்ளடங்கி போய் இன்றைய தினம் அன்பு என்ற சக்தி வெளிப்படையான ரூபத்திலே இருந்தது. பாப்தாதாவும் குழந்தைகளுடைய அன்பு கடலில் அன்பிலே மூழ்கி இருக்கின்றார். இன்றைய தினத்தை நீங்கள் நினைவு நாள் என்று கூறுகிறீர்கள். நினைவு நாள் என்பது பிரம்மா தந்தையின் நினைவு நாள் மட்டும் அல்ல. பாப்தாதா பிராமண ஜென்மம் எடுத்ததுமே ஆரம்பம் முதல் இன்று வரையிலும் என்னென்ன நினைவுகளை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார் என்பதை இன்றும் மற்றும் நிரந்தரமாக எப்பொழுதும் கூட நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். நினைவு நாள் என்பது நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய நாள். இந்த நினைவுகள் என்னும் மாலையை நினைத்து பார்த்தால் மிக பெரிய மாலையாக ஆகிவிடும். எல்லாவற்றிலும் முதலாவது நினைவு எல்லோருக்கும் என்ன கிடைத்தது? முதல் பாடம் நினைவிருக்கிறது இல்லையா? நான் யார் என்ற இந்த நினைவுதான் புதிய ஜென்மத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்முடைய உள்ளுணர்வு, அதாவது விருத்தி, பார்வை மற்றும் நினைவு, விருத்தி, திருஷ்டி மற்றும் ஸ்மிருதியில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த மாதிரியான எண்ணங்கள் நினைவுக்கு வந்ததுமே ஆன்மீக குஷியின் பிரகாசம் குழந்தைகளின் கண்களிலும் முகத்திலும் வந்துவிடுகிறது. நீங்கள் இந்த விஷயங்களை நினைவு செய்கிறீர்கள். ஆனால் பக்தர்கள் மாலையை ஜபிக்கிறார்கள். ஒரு நினைவு கூட அமிர்த வேளையிலிருந்து தொடங்கி கர்மயோகி ஆகும் வரையிலும் அடிக்கடி நினைவில் இருந்தால் அந்த நினைவு சக்தி சொரூபமாக உங்களை ஆக்கிவிடுகிறது. ஏனென்றால் எப்படி நினைவு என்பது இருக்குமோ
அது இயல்பாகவே சக்தியாக ஆகிவிடுகிறது. ஆதலால் இன்றைய நினைவு நாளுடன் கூடவே சக்தி அளிக்கும் நாள் என்றும் இன்றைய நாள் சொல்லப்படுகிறது. பிரம்மா பாபா எதிரில் வந்ததுமே, தந்தையின் திருஷ்டி பட்டதுமே ஆத்மாக்களுக்குள் சக்தி வந்துவிடுகிறது. எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருக்கிறதல்லவா? ஸ்தூலமான ரூபத்தில் பாபாவை நேரடியாக பார்க்கும்போதும் சரி, அவ்யக்த ரூபத்தின் வளர்ப்பிலே இருக்கும்போதும் சரி, முதலில் அவ்யக்த ஸ்திதியை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள். ஒரு வினாடியில் உள்ளத்திலிருந்து பாப் தாதா என்று சொன்னதுமே சக்தி இயல்பாகவே வந்துவிடுகிறது. ஆதலால் அந்த சக்தியுள்ள ஆத்மாக்களாக இருப்பவர்கள் இப்போது மற்ற ஆத்மாக்களையும் தங்கள் சக்தியின் மூலம் சக்திசாலியாக ஆக்குங்கள். சக்தி இல்லாதவர்களை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் அல்லவா? பாப் தாதா என்ன பார்த்தார் என்றால், நாலாபுறங்களிலும் இருக்கும் பலவீனமான ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்குவதற்கான ஆர்வம் குழந்தைகளிடம் நன்றாக இருப்பதை பார்த்தார். சிவராத்திரிக்கான நிகழ்ச்சிகளை விமரிசையாக நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறதல்லவா? ஆர்வம் இருந்தாலே போதும், இந்த சிவராத்திரியில் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள். தவித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்கள், அமைதி இழந்த ஆத்மாக்கள், இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஆசிகளை வழங்குங்கள். உங்களிடமிருந்து ஒரு துளியை வழங்குங்கள். இன்னும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆதலால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது உங்களுக்கு இரக்கம் வருகிறதல்லவா? இன்றைய காலகட்டத்தில் ஆபத்தான நேரத்தில் இறைவனை நினைவு செய்வதை பார்க்கிறீர்கள். பரமாத்மாவை அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் சக்திகளை, தேவதைகளையும் கூட, அதிலும் விநாயகர், ஹனுமான் மற்றும் மற்ற தேவதைகளையும் அதிகமாக நினைவு செய்கிறார்கள். அப்படியென்றால் இவர்களெல்லாம் யார்? நீங்கள் தானே. உங்களை தினந்தோறும் நினைவு செய்கிறார்கள். கிருபாலு, தயாளு, கருணை காட்டுங்கள் என்று கூக்குரலிடுகிறார்கள். சிறிதளவு சுகம் மற்றும் சாந்தியின் ஒரு துளியையாவது தாருங்கள். இவ்வாறு உங்களிடமிருந்து ஒரு துளிக்கு தாகம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் குரல், ஹே சக்திகளே, ஹே தேவர்களே, உங்களுக்கு கேட்கவில்லையா என்று கேட்கிறார்கள். பாப் தாதா எப்போது இந்த குரலை கேட்கிறாரோ அப்போது அவருக்கு சக்திகள் மற்றும் தேவர்களின் நினைவு வருகிறது. இன்றைய நாள் நினைவு மூலமாக எல்லா சக்திகளையும் பிராப்திகளையும் நீங்கள் விசேஷமாக அடைந்திருக்கிறீர்கள். இனி நாளை முதல் சிவராத்திரி வரையிலும் பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கும் என்ன கூறுகிறார் என்றால், இந்த விசேஷமான தினத்தில் ஒரு லட்சியத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களுக்கு மனம் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விதியின் மூலமாகவும் அவசியம் தந்தையின் செய்தியை சொல்லிவிட வேண்டும். உங்களுடைய புகார்களை எல்லாம் விட்டுவிடுங்கள். விநாசம் எப்போது ஆகும் என்ற தேதி இன்னும் தெரியவில்லையே என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள். இந்த புகாரை எந்த நேரத்திலும் தீர்க்க முடியும், ஆனால் உடனே செய்துவிட முடியாது. ஏனெனில் எங்களுக்கு இதுவரை யாரும் செய்தியை சொல்லவே இல்லையே என்ற புகார் யாரிடமிருந்தும் வரக்கூடாது. இல்லையெனில் இவர்களுடைய நிந்தனைக்கு ஆளாக நேரிடும். நாம் கூட ஏதோ கொஞ்சம் செய்கிறோம், இதன் காரணமாக ஆஹா பிரபு என்று சொல்லும் அளவுக்குத்தான் இருக்கிறது. ஆகையால் அவர்களும் கொஞ்சம் ஆஸ்தி பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். ஒரு துளியை கொடுத்தாவது அவர்களுடைய தாகத்தை தணியுங்கள். தாகம் உள்ளவர்களுக்கு அந்த ஒரு துளி கூட
மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக ஆகிவிடுகிறது. அதனால் ஹே திருப்தியான ஆத்மாக்களே, எல்லா ஆத்மாக்களுக்கும் செய்தியை சொல்லுங்கள் என்று பாப் தாதா முரசொலி எழுப்புவார். குறைந்தபட்சம் சிவராத்திரி அன்று, தந்தையின் ஜென்ம தினத்தன்று எங்களுக்கு செய்தி கிடைத்துவிட்டது என்று முக மகிழ்ச்சியோடு சொல்கின்ற மகிழ்ச்சி என்னும் இனிப்பை அனைவருக்கும் வழங்குங்கள். நல்லது. அமிர்த வேளையில் பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு நினைவுகளும் மற்றும் ஈஸ்வரிய பிராப்தி பற்றிய ஆன்மீக போதையும் மிக நன்றாக இருக்கிறது. பாபாவின் நினைவும் ஈஸ்வரிய பிராப்தி பற்றிய போதையும் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் கர்மயோகி நிலையை அமிர்த வேளையில் இருக்கின்ற போதையோடு ஒப்பிட்டு பார்த்தால் வித்தியாசம் வந்துவிடுகிறது. காரணம் என்ன? கர்மம் செய்யும்போது ஆத்ம உணர்வு மற்றும் கர்ம உணர்வு இரண்டுமே இருக்கிறது. இதற்கான விதி என்னவென்றால், கர்மம் செய்யும்போது நான் ஆத்மா, எப்படிப்பட்ட ஆத்மா என்பதெல்லாம் தெரியும். விதவிதமான ஆத்மாக்களுக்கான ஸ்வமானங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இத்தகைய ஆத்மா செய்ய வைப்பவர் என்ற நிலையில் இருந்து இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மத்தை செய்பவன் நான். எனது இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள் ஆவார்கள். ஆனால் வேலைக்காரர் மூலமாக கர்மம் செய்ய வைக்கக்கூடிய, செய்ய வைப்பவன், விலகி இருப்பவன் நான் ஆத்மா. லௌகிக வாழ்க்கையிலும் கூட ஒரு டைரக்டர் இருந்தார் என்றால் தன்னுடைய கூட்டாளிகள் மூலம் நிமித்தமாக சேவை செய்பவர்கள் மூலமாக காரியத்தை அல்லது சேவையை செய்ய வைக்கின்றார். எப்படி செய்ய வேண்டும் என்று வழி காட்டுகின்றார். இப்படி கர்மம் செய்து கொண்டிருக்கும் போது நான் டைரக்டர் என்பதை மறந்து விடுகின்றார். தன்னை செய்ய வைக்கும் சக்திசாலி ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு காரியங்களை செய்ய வையுங்கள். ஒரு டைரக்டர் இருந்தார் என்றால் தன்னுடைய கூட்டாளிகள் மூலம் நிமித்தமாக சேவை செய்பவர்கள் மூலம் சேவையை செய்ய வைக்கின்றார். எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார். இப்படி கர்மங்களை செய்து கொண்டிருக்கும் போது நான் டைரக்டர் என்பதை மறந்து விடுகிறாரா என்ன? இல்லைதானே? அதுபோல நீங்களும் தன்னை காரியங்களை செய்ய வைக்கும் சக்திசாலி ஆத்மா என்று புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள். இந்த ஆத்மா மற்றும் உடல் இவற்றில் ஒன்று காரியத்தை செய்வது, அதாவது உடல். இன்னொன்று செய்ய வைப்பவர் ஆத்மா. இந்த நினைவு அமிழ்ந்து போய்விடுகிறது. பிரம்மா பாபா ஆரம்பத்தில் என்ன பயிற்சி செய்தார் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவருடைய முழு டைரியிலும் ஒரே வார்த்தை தான் இருந்தது. நானும் ஆத்மா, யசோதாவும் ஆத்மா, இந்த குழந்தைகளும் ஆத்மா 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 என்று. இந்த அஸ்திவாரத்தை பிரம்மா பாபா சதா பயிற்சி செய்து கொண்டே இருந்தார். அதாவது நான் யார் என்பதுதான் முதல் பாடம். இதனுடைய பயிற்சியை அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோதித்து பார்க்க வேண்டும். நான் ஆத்மாதானே என்று வெறுமனே நினைக்கக்கூடாது, பயிற்சி செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நான் செய்விப்பவனாகி கர்மங்களை செய்ய வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். செய்பவர் வேறு, செய்ய வைப்பவர் வேறு. இப்படி வெவ்வேறானவராக இருக்கின்றார். இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள் என்ற அனுபவம் பிரம்மா பாபாவுக்கு இருந்தது. பிரம்மா பாபா தினந்தோறும் இரவு தன்னுடைய கர்மேந்திரியங்களாகிய வேலைக்காரர்களின் நிலையை தர்பார் கூட்டி கேட்டறிந்தார் அல்லவா? இந்த மாதிரியாக பிரம்மா பாபா இந்த அபியாசம் என்ற அஸ்திவாரத்தை நன்றாக உறுதியாக்கி வைத்திருந்தார். யாரெல்லாம் கடைசியிலும் கூட அவருடன் இருந்தார்களோ அவர்களுக்கு பாபா சரீரத்தில் இருந்து கொண்டிருந்த போதும் இங்குமங்கும் நடமாடிக்கொண்டிருந்த போதும் அசரீரி ஸ்திதியின்
அனுபவத்தை செய்ய வைத்தார். கர்ம கணக்கையும் முடிக்க வேண்டியதாக இருந்தது. இருப்பினும் சாட்சியாக இருந்து செய்தார். தான் கர்ம கணக்கின் வசம் ஆகாமலும் இருந்தார். தான் கர்ம கணக்கை முடித்து கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்படாத வகையிலும் அதை செய்து முடித்தார். பிரம்மா பாபா அவ்யக்தமாகி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்ததா என்ன? தெரியவில்லை. ஆகவே இந்த அளவுக்கு சாட்சியாக, அசரீரியாக, அதாவது கர்மாதீத நிலையை வெகு காலம் பயிற்சி செய்து கொண்டிருந்தார். இதன் காரணமாக கடைசி நேரத்தில் அதே சொரூபம் அனுபவம் ஆனது. இப்படி வெகுகால பயிற்சி சரியான நேரத்தில் உதவியாக இருந்தது. கடைசி நேரத்தில் தேக அபிமானத்தை விட்டு விடுவோம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவ்வாறு செய்ய முடியாது. வெகு காலத்தின் அசரீரி நிலை, தேகத்திலிருந்து விடுபட்டிருக்கும் நிலை, செய்ய வைப்பவர் என்ற ஸ்திதி அனுபவத்தில் இருக்க வேண்டும். கடைசி காலம் என்பது இளமை பருவத்தினருக்கும், முதியவர்களுக்கும், ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும், நோயாளிகளாக இருப்பவர்களுக்கும், வேறு யாராக இருந்தாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வர முடியும். எனவே சாட்சியாக இருக்கும் அனுபவம் வெகுநாள் அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். இயற்கையினால் எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் இந்த அசரீரியாக இருக்கும் ஸ்திதி உங்களுக்கு எளிதாகவே விலகி இருக்கவும் மற்றும் தந்தைக்கு அன்பானவராக இருக்கவும் உதவிகரமாய் இருக்கும். அதனால் வெகுகால பயிற்சி என்ற வார்த்தையை பாப்தாதா கோடிட்டு காட்டுகின்றார். என்ன ஆனாலும் சரி, முழு நாளில் சாட்சி நிலை, செய்ய வைப்பவன் என்ற நிலை, அசரீரியாக இருக்கும் நிலையின் அபியாசத்தை அடிக்கடி செய்யுங்கள். அப்போதுதான் கடைசி மூச்சிலும் கூட ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகும் ஆத்மா என்பது நிச்சயிக்கப்பட்டுவிடும். தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் பாபா நிராகாரமாகவும் ஃபரிஷ்தாவாகவும் இருக்கின்றார். பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும், அதாவது ஃபரிஷ்தா ஸ்திதியில் இருக்க வேண்டும். எவ்வாறு ஃபரிஷ்தா நிலையை பாபாவின் சாக்கார ரூபத்தில் நேரடியாக பார்த்தீர்களோ, பேசுவதை கேட்டாலும் சரி, பேசினாலும் சரி, காரிய விவகாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, பாபா சரீரத்தில் இருந்தாலும் விலகிய நிலையில் இருக்கின்றார் என்ற அனுபவம் அனைவருக்கும் ஏற்பட்டது. காரியம் செய்வதை விட்டுவிட்டு அசரீரி நிலையில் இருப்பது என்பது கொஞ்ச நேரத்துக்குத்தான் இருக்க முடியும். ஆனால் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது நேரம் எடுத்துக்கொண்டு அசரீரியாக பவர்ஃபுல் ஸ்திதியில் இருக்கும் அனுபவத்தை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் எல்லோரும் ஃபரிஷ்தாக்கள். தந்தையின் மூலமாக இந்த பிராமண வாழ்க்கையை ஆதாரமாக வைத்து செய்தி சொல்லுவதற்காக காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஃபரிஷ்தா என்றால் தேகத்தில் இருந்தாலும் விலகிய நிலையில் இருப்பவர்கள். இந்த உதாரணத்தை பிரம்மா பாபாவிடம் நீங்கள் பார்த்தீர்கள். இப்படியெல்லாம் இருப்பது சாத்தியமில்லை என்பது அல்ல. கண்களால் பார்த்தீர்கள், அனுபவமும் செய்தீர்கள். எல்லோருடைய லட்சியமும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் என்பதே, அதாவது ஃபரிஷ்தா ஆக வேண்டும் என்பது. சிவபாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும், அதாவது நிராகார ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதா என்ன? பாப் மற்றும் தாதா, அதாவது தந்தை மற்றும் பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறதல்லவா? யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவரை போல் ஆக வேண்டும். பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்ற சங்கல்பம் எப்போது இருக்குமோ அப்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. அடிக்கடி கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது சாதாரண வாழ்க்கை அல்ல. சாதாரணமாக வாழ்க்கை நடத்துபவர்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள். பெரிய பெரிய காரியங்கள் செய்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் உங்களைப் போல காரியம் செய்பவர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களைத் தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. ஆகவே நினைவு நாளாகிய இன்று பாப்தாதாவுக்கு சமமாக ஆவதில் சமீபத்தில் வாருங்கள், சமீபத்தில் வாருங்கள் என்று வரதானம் தருகின்றார். எல்லோரும்
எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து, அது சங்கல்பமானாலும் பேச்சு ஆனாலும் கர்மம் செய்வதானாலும் சம்பந்தம் மற்றும் தொடர்புகள் ஆனாலும் விலகி இருங்கள். தனது மனம் என்ற படகை இந்த எல்லைக்கு உட்பட்ட லௌகீக விஷயங்களில் இருந்தெல்லாம் விடுவித்து கொள்ளுங்கள். இப்போதிருந்தே, வாழ்க்கையில் இருக்கும்போதே விடுதலை ஆகி இவ்வாறு ஜீவன் முக்தி மற்றும் அலௌகீக அனுபவத்தை அதிக காலம் செய்யுங்கள். நல்லது. நாலா பக்கத்தில் இருந்தும் வந்திருக்கின்ற குழந்தைகளின் கடிதங்கள் அதிகமாக வந்து சேர்ந்திருக்கின்றன. குழந்தைகள் சதா முக்து நிலையில், விடுபட்ட நிலையில் இருப்பதற்காக, அதாவது கோபத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருப்பதற்காக பொறுமை என்ற சக்தியை கவசமாக அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலம் யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீங்கள் சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். இவ்வாறு அனைத்து திட சங்கல்பதாரி குழந்தைகளுக்கு, சதா நினைவு சுரூபமாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா அனைத்து சக்திகளையும் வேண்டிய நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு, அனைத்து ஆத்மாக்களின் மீதும் கருணை உள்ளம் கொண்ட ஆத்மாக்களுக்கும், சதா பாப்தாதாவிற்கு சமமாக ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட மிக 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 அன்பாக இருக்கும் மற்றும் விலகி இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். சர்வ சம்பந்தங்களிலும் ஒரு பாபாவை தன்னுடைய துணைவராக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக. விளக்கம். பாபா குழந்தைகளுக்கு அனைத்து சம்பந்தங்களிலும் துணையாக இருப்பதற்கு தானே முன்வருகின்றார். எப்படி நேரமோ அப்படி அந்த குறிப்பிட்ட சம்பந்தத்தில் பாபாவின் துணையில் நீங்கள் இருங்கள் மற்றும் பாபாவை துணைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். எங்கே சதா துணையும் உள்ளது, துணைவரும் இருக்கிறாரோ அங்கே எந்த ஒரு கஷ்டமும் இருக்க முடியாது. எப்போதெல்லாம் தன்னை தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களோ அப்போது பாபாவின் புள்ளி ரூபத்தை நினைவு செய்யாதீர்கள். அதற்கு பதிலாக பிராப்திகளின் பட்டியலை தங்கள் கண் முன்னால் கொண்டு வாருங்கள். அதற்கு பதிலாக பிராப்திகளின் பட்டியலை தங்கள் கண் முன்னால் கொண்டு வாருங்கள். வெவ்வேறு நேரத்தில் மனதை மகிழ்விக்கும் அனுபவங்களின் கதைகளை நினைவில் கொண்டு வாருங்கள். அதாவது தங்களுக்கு கிடைத்த இனிமையான மனதை மகிழ்விக்கக்கூடிய அனுபவங்களின், ஆன்மீக அனுபவங்களின் கதைகளை நினைவில் கொண்டு வாருங்கள். அனைத்து சம்பந்தங்களின் ரசனையை இவ்வாறு ஒரு தந்தையுடன் அனுபவம் செய்வீர்கள் என்றால் கடினமான முயற்சி முடிந்து போய்விடும் மற்றும் நீங்கள் சகஜமான புருஷார்த்தி ஆகிவிடுவீர்கள், சகஜமான முயற்சியாளர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். பல ரூபம் உடையவராகி மாயையின் அநேக ரூபங்களை கண்டறிந்து விட்டால் மாஸ்டர் மாயாபதி ஆகிவிடுவீர்கள். அதாவது மாஸ்டர் மாயையின் தலைவர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.